நான் கிராம பஞ்சாயத்தில் கடந்த 17 வருஷமாக வேலை பார்க்குறேன். என் பொண்ணுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போகும்போது மயங்கி விழுந்துட்டா. அதனால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். அங்கே டாக்டர்ஸ் எக்கோ எடுத்து பார்த்துட்டு பாப்பாவுக்கு ஹார்ட்டில் ஓட்டை இருக்குது, அதனால் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னாங்க. 1 வருஷமாக நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மருத்துவ காப்பீடுக்காக எனக்கு கிடைக்கல. அதனால் நான் பஞ்சாயத்தில் கேட்டிருந்தேன். அவங்க எனக்கு மருத்துவ காப்பீடு கொடுக்கல. என் மாதம் என் சம்பளத்தில் எனக்கு மாதம் 6000 ரூபா சம்பளம். கிராம பஞ்சாயத்தில் மாதம் என் சம்பளத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸுன்னு மருத்துவ காப்பீடுன்னு பிடிக்காங்க. ஆனால் ஊராட்சி செயலர்கிட்ட கேட்டால் முறையான ஆவணம் கொடுக்கல. போலியான டாக்குமெண்ட் கொடுத்து என்னை இதுதான் அப்படின்ட்டு என்னை ஏமாற்றிட்டாங்க. இப்போ என் பொண்ணு 1 வருஷமாச்சு எனக்கு மருத்துவ காப்பீடு கிடைக்காதனால எனக்கும் வேறு வழி இல்லாமல் அங்கே இங்கே அலைஞ்சி துட்டு இல்லாதனால வெள்ளமடை ஆஸ்பத்திரியில் இலவச மருத்துவ முகாம் போட்டிருந்தாங்க. அதில் போய் பார்த்தேன். அவங்க இந்த 1 வருஷத்தில் நான் அலைஞ்சி பாப்பாவுக்கு ஓட்டை பெருசாகிட்டு, அதனால் நீங்கள் சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க அந்த டாக்டர்ஸ். எனக்கு இந்த மருத்துவ காப்பீடு இல்லாதனால என்கிட்ட பண வசதியும் இல்லாமல், அதனால் என் பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக முடியாமல் ஆகிப்போச்சு. அதனால் தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பத்துக்கு நீங்கள் கை கொடுத்து காப்பாற்றிடுறீங்க. அதனால் என் பொண்ணையும் காப்பாற்றி தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ரெண்டு பெண் குழந்தையும் ஒரு ஆண் பையனும் இருக்கான். மூத்த பொண்ணுக்கு ஹார்ட்டில் வாட்டர் இருக்குது. அது இப்போ 5ஆம் கிளாஸ் படிக்க சொல்ல நாங்கள் இப்போ பாப்பா மயங்கி கீழே விழுந்ததில் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஜிஹெச்சில் தூக்கிட்டு போய் பார்த்ததில் ஹார்ட்டில் வாட்டர் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னாங்க. அதனால் நாங்கள் இப்போ மருத்துவ காப்பீடுக்காக கேட்டோம். வெள்ளமடம் ஆஸ்பத்திரிக்கு போனதில் நான் பெரிய ஓட்டையாக இருக்குது, இருந்ததுக்கு இப்போ பெரிய ஓட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒன்றும் வழி இல்லை. பெரிய ஆஸ்பத்திரிலலாம் போய் பார்க்க முடியாது எங்களுக்கு. அதனால் நாங்கள் மருத்துவ காப்பீடு கேட்டதுனால சிலருக்கு தரமாட்டிக்காங்க. எந்த ஒரு நம்பருமே தரமாட்டேக்காங்க. காப்பீடு கார்டு நம்பர் இருந்தால் இலவசமாக பண்ணிடுவோன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அது அவங்க அதுக்கு உண்டானது எதுவுமே தரலை எங்களுக்கு. நீங்கள் தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணுன்னா 10 லட்ச ரூபா ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் நீங்கள் தான் என் பொண்ணு உயிரை காப்பாற்றி கொடுக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.